என்னம்மா திடீர்னு போன் பண்ணி உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொன்னேன்? நான் என்னமோ ஏதோன்னு பதறி போய் ஓடி வர்றேன். அப்பா, நான் வீட்ல சொல்லிட்டேன்பா. என்ன சொன்ன? அந்த பார்த்திபன் ஒரு அயோக்கிய, அவன் ஒரு கொலைகாரன். அவன் செஞ்ச கொலைய நான் ஹாஸ்பிடல்ல பாத்துட்டேன்னு எல்லாம் உண்மையை சொல்லிட்டேன்பா. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மறைச்சிட்டேன்பா. என்ன? நான் கர்ப்பமா இருக்கிற விஷயம். உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, அவர் பார்க்க ஹாஸ்பிடல் போனோம். போன இடத்துல இது நடந்ததுன்னு சொன்ன. அத பத்திலாம் அவங்க பெருசா எதுவும் கண்டுக்கல. உங்ககிட்ட படிச்சு படிச்சு சொல்லியும் நீ கேட்காம இப்படி பண்ணிட்டியம்மா. நான் அவ்வளவு தூரத்துக்கு எல்லாத்தையும் நான் உனக்கு சொன்னனே. ஏமா சொல்லியும் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல வந்து நிக்கிறிய? உனக்கு என்ன பைத்தியமா? இல்லப்பா, நான் செய்யறதா சரின்னு என் மனசுக்கு தோணுது. அந்த கொலைகாரனை பத்தி போலீஸ்ல சொல்ல வேண்டாம், அது ஏதோ அடுத்தவங்க பிரச்சனை, நம்ம தலையிடக்கூடாதுன்னு நீங்க சென்னையில சொன்னீங்க. மன வருத்தமா தான் இருந்தது. ஆனாலும் நான் உங்க பேச்ச கேட்டனா இல்லையா? கேட்டல. ஆனா அதே கொலைகாரன் இப்ப ஏன் வழியில குறுக்க வர? அம்பிகாவை கல்யாணம் பண்ணி அவ வாழ்க்கையை நாசம் பண்ண போறான். அது என்னால தாங்கிக்கிட்டு வேடிக்கை பார்க்க முடியாதுப்பா. என் புருஷன் உயிரோட இருந்திருந்தா இதை தடுத்துப்பாரா இல்லையா? அவரு இப்ப இல்ல, அவருக்கு இடத்துல நான் இருந்து இதை செய்யறேன். சரிம்மா, நீ அந்த பார்த்திபன் கொலைகாரன்னு சொன்ன, அதுக்கு அந்த வீட்டுல இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க? யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்கப்பா. நான் சொல்றது பொய்ன்னு சொல்லி என் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறாங்க. சம்மந்தப்பட்ட அம்பிகா தான் ரொம்ப மூர்க்கத்தனமா கண்மூடித்தனமா கத்துறா, என்னை எதிர்க்கிறா. அவதான் பாதிக்கப்பட போறவ, அவளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. எல்லாரையும் விட அவதான் ஆவேசமா இருக்கா. சொல்றத அவங்க கண்மூடித்தனமா ஒத்துக்குவாங்கன்னு நாம நம்ப முடியாதேம்மா. நீ சொல்றத என்னாலையும் நம்ப முடியல. எந்த ஆதாரமும் இல்லாம திடீர்னு ஒருத்தனை கொலைகாரன்னு குத்தம் சொன்னா எப்படிமா ஒத்துக்குவாங்க? ஆதாரம் தானப்பா வேணும். அதனாலதான்ப்பா இப்ப போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கேன். இப்ப ஒத்துக்குவாங்கல்ல? ஆதாரத்தோட போலீஸ் கண்டுபிடிக்குமே, அப்ப ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். போலீஸுக்கு போனா கோர்ட்டு கேஸ்னு விவகாரம் வருஷக்கணக்கா இழுத்தடிக்கும்மா. அம்பிகா வாழ்க்கைய நீ வேணும்னே கெடுத்து நாசமாக்கிட்டன்னு உன் மேல வீண் பழி விழுமா. அது தற்காலிகமான பழிப்பா. அவன் கொலைகாரன்னு உறுதியாகும் போது அந்த பழி போயிடுமே. அம்பிகாவை காப்பாத்திட்டேன்னு அப்ப அவளுக்கு புரியுமே. அதுக்கு தானேப்பா இவ்ளோ பாடு. இனிமே யோசிக்கிறதுக்கு எதுவும் இல்லப்பா, வாங்க. சரி, ஓகே. உங்களை நான் அப்புறம் நானே கூப்பிடுறேன். வணக்கம் ஐயா. உட்காருங்க. என்ன இவ்வளவு தூரம்? சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே சார். ஐயா, ஒரு சின்ன பிரச்சனை. என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க. நான் ஒரு கொலையை பார்த்தேன் சார். என்னம்மா சொல்ற? கொலையா? எங்க, எப்போ? சென்னையில ஒரு ஹாஸ்பிடல்ல போன வாரம். சென்னையா? அப்பாவும் நானும் கோவில் வேலையா போயிருந்தோம். அங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் நுங்கம்பாக்கம் சிடி ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிருந்தாரு. அவரை பார்க்க போனோம். அப்பதான் சார் அங்க அதுக்கு என்ன,
சென்னையில நடந்த கொலைக்கு ஏன் இங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறீங்க நீங்க கேட்கலாம். நான் பார்த்த அந்த கொலைகாரன் இப்போ நம்ம ஊர்ல அடிக்கடி சுத்திக்கிட்டு இருக்கா சார். நான் தில்லை நாயகம் மருமகன்னு உங்களுக்கு தெரியும். தில்லையோட மக அம்பிகாவை கல்யாணம் பண்ண அந்த மாப்பிள்ளைய தான் பார்த்திருக்காங்க. அந்த கொலைகாரன் தான் சார் மாப்பிள்ள. அவன் பேரு பார்த்திபன். இத பத்தி வீட்ல பேசினா அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆதாரம் கேக்குறாங்க. அம்பிகாக்கும் அந்த கொலைகாரனுக்கும் கல்யாணம் நடந்துரு போல தெரியுது. அதை தடுத்து நிறுத்தணும் சார். அம்பிகாவை காப்பாத்தணும். அந்த கொலைகாரனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். நீங்க அப்பவே அந்த ஏரியா ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கலாமே. தப்பா நினைச்சுக்காதீங்க ஐயா, நான் தான் தடுத்துட்டேன். ஐயா உங்களுக்கு தெரியும், என் மாப்பிள்ளை விஜய் இறந்ததுல இருந்து என் மகளோட நிலைமை அந்த வீட்டுல சரியில்லையா. இதையெல்லாம் சொன்னா அவங்க திட்டுவாங்க ஐயா. விஜய் உயிரோட தான் இருக்காருன்னு கோர்ட்டே சொல்லிருச்சே. போட்டு சொல்லலாம், எங்க மனசு எங்க நம்பிக்கை சொல்லல. அதனால குடும்பத்துல ஒரு குழப்பம். புரியுது. விஜய் உயிரோட இருக்கும்போது இவங்க தாலி இல்லாம இருக்காங்க. அதனால மாமியார் வீட்டுல பிரச்சனை அதானே? ஆமா சார். நீங்க பர்சனல் விஷயத்தை யோசிக்கிறத விட்டுட்டு அந்த கொலைகாரனை ஆதாரத்தோட புடிச்சு அரெஸ்ட் பண்ண பாருங்க. நான் வேணும்னா என் கைப்பட கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்கறேன். முதல்ல அது என் ஏரியா லிமிட் கிடையாது. அப்படியே நான் கேஸ ஃபைல் பண்ணாலும் நான் அங்கதான் கைமாத்தி விடணும். என்ன சட்டப்படியோ அது பண்ணுங்க சார். ஆனா ஏதோ ஒரு நடவடிக்கை எடுங்க. ஒரு பொண்ணோட சாவுக்கு நியாயம் கிடைக்கணும். இன்னொரு பொண்ணை காப்பாத்தணும். ப்ளீஸ் சார். சரி, சம்பவம் எங்க நடந்தது, எப்ப நடந்தது, அதை யார் நேர்ல பார்த்தாங்க, நேரம், தேதி, இது எல்லாத்தையும் டீட்டெயிலா எழுதி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போங்க. எந்த ஒரு சின்ன தகவலையும் விடாம எல்லாத்தையும் ரிப்போர்ட்ல எழுதுங்க. நீங்க கொலை நடந்ததா சொல்றீங்க. எப்படியும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இருக்கும். அதை நான் விசாரிச்சுக்கிறேன். சார், கொலை செய்யப்பட்ட பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியல. என்ன பேரு கூட எனக்கு தெரியாது. ஆனா கொலை செஞ்சவன் டாக்டர் ட்ரெஸ் போட்டிருந்தான். எதுவா இருந்தாலும் கம்ப்ளைண்டா எழுதி கொடுத்துட்டு போங்க. நான் விசாரிச்சுட்டு உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன். உடனே கொஞ்சம் ஆக்ஷன் எடுத்துருங்க சார். ஓகே, நீங்க அங்க போய் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. ரைட்டா சார்? இவங்களுக்கு ஒரு பேப்பர் எடுத்து கொடுங்க. ஓகே சார். ரொம்ப நன்றி ஐயா. வாங்கம்மா. சார், பேப்பர் கொடுங்க. அக்கா, கடைசியா ஒரு தடவை யோசனை பண்ணுமா. அம்மா, இந்த வில்லங்க நமக்கு தேவைதானா? அம்பிகா யாருப்பா? என் தங்கச்சி பொண்ணு. இப்ப சொல்லுங்க, நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கவா வேண்டாமா? சரிம்மா, எழுதுமா. நீ? நான் விஜய். விஜய் இல்ல, விஜய்ங்கிற பேர்ல உன்னை நடிக்கத்தான் அனுப்பி வச்சிருக்கேன். ஆமா, நான் அதைத்தானே பண்ணிட்டு இருக்கேன். அங்க மட்டும் பண்ணு, இங்க பண்ணாத. என்கிட்டயே விஜய்னு சொன்னா என்னடா அர்த்தம்? அப்போ என் பேர் என்னங்க? சரி, நான் விஜய் இல்லனா எனக்கு ஒரு பேர் இருக்கும்ல. என்ன நீங்க கூட்டிட்டு வந்தப்போ உங்களுக்கு அந்த பேர் தெரிஞ்சிருக்கும்ல. அந்த பேரை சொல்லுங்க. எனக்கு நான் யாருன்னு தெரியாதுங்க. நீங்க வச்ச இந்த விஜய்ங்கிற பேரை மட்டும்தான் என்னால இப்ப சொல்ல முடியும். நீங்க என்ன ஆட்டி வைக்கிற மாதிரி தானே நான் ஆடிட்டு இருக்கேன். நான் எங்க இப்படி செய்யணும்? என் குடும்பத்தை பத்தி நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, ஆனா சொல்ல மாட்டேங்கிறீங்க. என் பேர் கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனா அதையும் நீங்க மறைக்கிறீங்களே. எனக்கு என் குடும்பத்தை தேடி தரதா நீங்க சொல்லிருக்கீங்க. எனக்கு வேண்டியதை நீங்க செய்வேன்னு எனக்கு வாக்கு கொடுத்திருக்கீங்க. அந்த உத்தரவாதத்தின் பேர்ல தானே
நீங்க சொல்ற மாதிரி நான் நடிச்சுட்டு இருக்கேன். நேரம் வரும்போது எல்லாத்தையுமே நான் உனக்கு சொல்லுவேன். யாருமே இல்லாம ஹாஸ்பிட்டல்ல அமினேஷியாவுல இருந்தப்போ என்ன காப்பாத்தி கொண்டு வந்திருக்கீங்க. அத நம்பிதான் நீங்க யாருன்னே தெரியலனாலும் நீங்க ஆட்டி வைக்கிற படியெல்லாம் நான் ஆடிக்கிட்டு இருக்கேன். காரணம் என்ன? நீங்க என்ன உரியவங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்துருவீங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால தானே. நடக்கும் நடக்கும் நடக்கும். ஒண்ணு பண்ணுங்க, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? எனக்கு பொண்டாட்டி இருக்காளா இல்லையா? அவ பேர் என்னங்க? எனக்கு குழந்தைங்க இருக்கா? என்னோட அப்பா அம்மா எங்கங்க இருக்காங்க? என்னோட சொந்த ஊர் எதுங்க? தயவு செஞ்சு அதை மட்டும் நீங்க சொல்லிடுங்க. என்ன காதுல பூ வச்சவன் நினைச்சியா? ஒரே ஒரு கேள்வி 9000 கேள்வி கேட்கிறாடா நீ. தவார், நான் சொல்றத முழுசா கேட்டுக்கோ. போற இடத்துல ஓ அப்பா ஓ அம்மாங்கிற ஒரு வெள்ளம் வச்சுக்கோ. அதோட நிறுத்திக்கோ. நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். ஆனா நீயும் அந்த மகாவுக்கு சப்போர்ட் பண்றேங்கிற தகவல் என் காதுல நாரசாரமா விழுந்துட்டு இருக்கு. கேட்க நல்லா இல்ல. நான் சொல்லி தந்த அந்த வர்ணத்தாரடா நீ அம்பியாவுக்கு சொன்ன. அதை தவிர அந்த வர்ண பத்தி உனக்கு என்னடா தெரியும்? அந்த வர்ண பத்தி உனக்கு என்னடா தெரியும்? ஏதாவது புதுசா தெரியுமா உனக்கு? தெரியாது. நீங்க சொன்னபடிதான் நான் தில்லை கிட்ட சொன்னேன். மத்தபடியெல்லாம் பார்த்திபனை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. அப்ப அதை அப்படியே ஃபாலோ பண்ணும்ல. விஷயம் நிச்சயார்த்த வரைக்கும் வந்துருச்சு. அது அந்த மகா நிறுத்த பாக்குறா. அம்பியாவுக்கு பார்த்திபனை கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதுன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்கா. அது வரைக்கும் என்னடா என்னத்தடா கிழிச்சிட்டு இருந்த? சாம்பாருக்கு முருங்கைக்காய் ஆயிட்டு இருந்தியா? இல்ல, அது வந்து ஆரம்பத்திலே அவ அந்த கல்யாணத்தை எதிர்க்கும் போதே நீ அவளுக்கு செக் வச்சிருக்க வேண்டாமா? இது நீ கொண்டு போன வரண்டா. அவ வேண்டாம் நொட்டு நொல்லைன்னு சொன்னா நீ இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் அவங்க கருத்து சொல்ற சுதந்திரம் சொல்ற விளையாட்டெல்லாம் இங்க வேண்டாம் தம்பி. அடுப்பாயிடுவேன். எல்லாரும் சேர்ந்து அவளை வீட்டை விட்டு துரத்துறப்பா நீ தனியாளா நின்னு அவளை தடுத்திருக்க. என்ன இது? அது இல்ல, சும்மா ஒரு பாவலாதான். எல்லாரையும் நம்ப வைக்க பார்த்திவன் மேல குற்றம் இல்லைன்னு நிரூபணம் ஆகட்டும், அப்புறம் அவளை அடிச்சு துரத்தலான்னு சும்மா ஒரு சல்ஜாப்புக்கு தான் சொன்னேன். ஆனா அதை எல்லாரும் சரின்னு ஒத்துக்குவாங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. பார்த்திவன் மேல குற்றம் இல்லைன்னு நிரூபணம் ஆகட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கிறேன்னு சொல்றதுக்கு நீ யாரா? அவளை எல்லாரும் சேர்ந்து துரத்துட்டுமே. உனக்கு என்ன வந்துச்சு? அவளை எதுக்காக நீ ஆதரிச்சு பேசுற? நான் அவ புருஷங்க. இல்ல, புருஷனா நடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்ல வந்தேன். தெரியலடா நீ. வீணா விலங்கத்தை விலைக்கு வாங்கிட்டு நிக்காத. அம்பிகா பார்த்திவ கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதா உன்னை அங்க வச்சிருக்கேன். மீறி நீ செயல்படாத. செயல்பட்ட சங்குதாண்டா உனக்கு. சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிறேன். நீ ஒரு ஆணியும் புடுங்க வேணாண்டா. நீ சொந்த முயற்சியில ஒரு விஷயமும் பண்ண வேணாண்டா. நான் என்ன சொல்லி கொடுத்தனோ, என்ன ஸ்கெட்ச் போட்டனோ அதை மட்டும் பண்ணு. நீ பிசிறு இல்லாம கரெக்டா செய். நீ என் கையில உள்ள பொம்மை நான் போட்ட கயிறு உன் இடுப்புல இருக்கு. நான் எப்படி ஆடணும் அதுக்கேத்த மாதிரி தான்டா நீ ஆடணும். அதை மீறி நீ ஏதாவது குத்தாட்டம் போட்ட கொலையாயிடுவ. அப்புறம் நீ பாக்குற நாகராஜ் வேற மாதிரி தான் இருப்பான். புரியுதா? போ போய் அம்பியா கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணு. போ.
ஈஸ்வரி, ஏ ஷாலினி, எப்படி சீக்கிரம் வாங்கம்மா. வா போலாம். ஏண்டி இவ்வளவு நேரம் அடி ரெடி ஆகி வரதுக்கு? நானும் ரெடி ஆயிட்டேன், போலாமா? நீ இருந்து வீட்டை பாத்துக்கோ, நாங்க 3 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வரோம். நான் மட்டும் தனியா வீட்ல இருக்கணுமா? ஐயோ, எனக்கு போர் அடிக்கும், நான் வரேன். அம்மா, எனக்கும் கோயிலுக்கு போக போர் அடிக்குதுதான். நானும் அவ கூட வீட்லயே இருந்துக்கிட்டுமா? ஏய், உன் கல்யாணத்துக்கு வேண்டிக்கு தாண்டி கோயிலுக்கு போறோம், நீ கட்டாயம் வரணும். சரி வா. இருமா, நான் பாத்துட்டு வரேன். ஹாய், வாங்க வாங்க, எல்லாம் உள்ளதான் இருக்காங்க. அம்மா, அம்மா இங்க பாரு யார் வந்திருக்காங்கன்னு. அம்மா, அம்மா இங்க பாரு யார் வந்திருக்காங்கன்னு. வாங்க மாப்பிள்ள. வாங்க மாப்பிள்ள. வாங்க ஹாய். வாங்க. அடடடடடா, பாருடா, இதுதான் வெக்கமா? ஹே ஷாலினி, பாரு உன் அக்கா வெக்கலாம் படுறா. அடடடடடா, இந்த காட்சியை பாக்குறதுக்கே அற்புதமா இருக்கு. அப்படியே இரு, ஒரு போட்டோ பிடிச்சு வச்சுக்கிறேன். மாமா, என் அக்கா வாழ்க்கையிலேயே முறையா வெக்கப்படுறா. அம்மா பாருமா. அப்படியா? ஆமா மாமா, உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறத நினைச்சு அக்கா ரொம்ப வெக்கப்படுறா. என்ன என்ன? ஐயோ, நான் என்ன தப்பா சொன்னேன்? ஐயோ ஷாலினி, உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறத நினைச்சு வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன், அவமானப்படுறேன்னு அந்த அர்த்தத்துல சொல்லிட்டு லூசு. ஐயோ போது, நிறுத்துங்க. நான் அந்த அர்த்தத்தெல்லாம் ஒன்னும் சொல்லல. அதான பார்த்தேன். நம்ம அம்பிகா உண்மையிலே சந்தோஷத்துல வெக்கப்படுறா. ஆமா தானே? ஆமா மாம்ஸ், இது வரைக்கும் இருட்டா இருந்த என் அக்காவோட முகம் நீங்க வந்ததும் அப்படியே பிரைட் ஆயிடுச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது? என்ன தெரியுது? நீங்க ஒரு டியூப் லைட் தெரியுது. என்னது? அம்மா, ஐயோ, இப்பவும் நான் தப்பா சொல்லல. மாம்ஸ் அவ்வளவு வெளிச்சமா இருக்காருன்னு சொன்னேன். ஏய், வீட்டுக்கு வந்து மாப்பிள்ள கிட்ட என்னடி பேசிட்டு இருக்க? மாப்பிள்ள தப்பா எடுத்துக்காதீங்க, இவளுக்கு கொஞ்சம் வாய் அதிகம். பரவாயில்ல அத்தை. மாமாவை மச்சினிச்சு கலாய்க்காம வேற யாரு கலாய்ப்பாங்க? தேங்க்ஸ் மாமா. சரி சரி இரு. வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளைய வாசல்ல நிக்க வச்சா பேசிட்டு இருக்கிறது. மாப்பிள்ள, நீங்க உள்ள போய் உட்காருங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். ஏ அம்பிகா, நீ போய் அவரோட பேசிட்டு, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். போ போ போ. இரு இரு. என்னாச்சு? நீ எங்க போற? அவருக்கு தண்ணி கொடுக்கணும், நீ வா. ஈஸ்வரி, ஒரு டம்ளர் தண்ணி தானே, அது உன்னால கொடுக்க முடியாதா? என்னமோ குழாடிக்கு போய் தண்ணி பிடிச்சு வருமா, என்னையும் கூப்பிடுற? நான் போய் பேசிட்டு இருக்கேன். லூசு. அது மாப்பிளையும் பொண்ணு தனியா இருப்பாங்க, இத பேசிக்கிட்டு இருப்பாங்க. நீ என்னவோ கறி துண்டுக்கு நடுவுல எதுக்கு ஒரு எலும்பு துண்டு? பேசாம வா. ஐயோ ஈஸ்வரி, அவங்கதான் காலம் ஃபுல்லா பேச போறாங்கல்ல. மாமா கூட போய் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கேன். ஒன்னும் தேவையில்ல, தண்ணி கொடுக்கறேன் வா. ஐயோ ஈஸ்வரி, உனக்கு புரியவே மாட்டேங்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம அம்பிகாக்கு இவ்ளோ நல்லா கல்யாணம் ஆகாம இருந்ததுல, இப்பதான் தோணிங்க ஒருத்தர் சிக்கி இருக்கான். ஐயோ, இப்பதான் கிடைச்சிருக்கான். அதான் நம்ம லூஸ் அம்பிகா இருக்குல்ல, ஏதாவது பேசி குழப்பி விட்டுருச்சுன்னா நான் அப்படியே அதை மேனேஜ் பண்ணிட்டு இருப்பேன். அதான் நான் போறேன். என்ன இன்னும் மேனேஜ் பண்ணி கிழிக்க தேவையில்ல, ஒழுங்கா ஐயோ வா. நான் சொல்றது. ஐயோ, ஏன் ஈஸ்வரி இப்படி பண்ற? என்னது திடீர்னு எதுவும் சொல்லாம வந்திருக்கீங்க? அம்பிகா, அன்னைக்கு உன்னை பார்த்துட்டு போனதுல இருந்து ஓன் நினைப்பாவே இருக்கு. ஏன் கண்ணுல ஏதோ கோளாறு. ஐயோ, என்னாச்சு? உன் மேல வச்ச கண்ணை என்னால எடுக்கவே முடியல. ஐயோ கடவுளே, இது வீடு,
யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. ரொம்ப நேரமா கடலையை போட்டு இந்த பக்கம் ஒரே கருகிற வாசனை வருது. இந்தாங்க மாம்ஸ், நீங்க தண்ணி குடிங்க. ஐயோ, என் மானத்தை வாங்க இந்த வீட்ல இவ ஒருத்தி போதும். கொஞ்சம் போறியா? எங்க எவ்வளவு நேரம் தான் நீயே மாம்ஸ் கூட பேசிட்டு இருப்ப? அதான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மாமா காதுல இருந்து ரத்தம் வர அளவுக்கு நீ தானே பேச போற. நீ போயிட்டு உள்ள அம்மா காஃபி போட்டுட்டு இருக்காங்க, வயசானவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணு. நானும் மாமா கூட நேரம் பேசிட்டு இருக்கோம். மாமா போறியா இல்லையா? விடம்பிக்கா, நான் போக மாட்டேன். நான் எதுக்கு போகணும்? மாம்ஸ் பாருங்க. ஷாலினி இருக்கட்டுமேம்மா, அவள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல ஜாலி டைப். தேங்க்ஸ் மாம்ஸ். நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? நீங்க சென்னைக்கு போயிருக்கீங்களா? சென்னையில தானமா இருக்கேன். அங்க நுங்கபாக்கம் போயிருக்கீங்களா? நான் தினமும் ஆபீஸ் போற வழி தானே. அங்க சிட்டி ஹாஸ்பிடல் தெரியுமா?